அடுத்ததா கடைசி ராசியான மீன ராசி எப்படி இருக்க போகுது? நல்லா ஃபாஸ்ட்டாக மீனை போல இருப்பாங்களா, இல்லை அதே ஸ்லோ மோஷனில் தான் போவாங்களா? எப்படி இருக்க போகுது சார் 2026? இப்போ மீன ராசி பற்றி ஒரு விஷயம் இருக்குங்க. அது மோட்ச ராசி. நீங்கள் சொல்லி காலபுருஷ தத்துவம் சொல்லிட்டீங்க. ஆமாம், கடைசியாக வந்துட்டீங்க. அப்போ கடைசியாக மோட்சம் சைனஸ் தான் கடைசி இடம், 12ஆம் இடம். அங்கே சுபத்துவமாக அவர் நினைத்ததை சாதித்து கொண்டு இருப்பவர்கள், எதிர்பார்த்ததை அடைந்து கொண்டு இருப்பவரும் மீனராசினர். ஓகே, முடிஞ்சு போச்சிங்களா? சரி, இப்போ விரைய சனியாக இருந்து ஜென்ம சனியாக வரப்போகிறார். அப்போது 3, 7, 10 பாறைகள் இருக்குது. செய்து வருகின்ற தொழில் கவனமாக இருக்க வேண்டும். பார்த்து வருகின்ற வேலை உங்களை பொறுப்புணர்ந்து செயல்பட வேண்டும். இரண்டாவது, வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கும் ஒரு இடைவெளி ஏற்படும் வாய்ப்புகள் உண்டாகும். அப்போது கொஞ்சம் பார்த்துக்கணும். இல்லை வாழ்க்கை துணையின் உடல்நிலையில் பாதிப்பு ஏற்படலாம். ஆச்சுங்களா? சரி, இந்த ஆண்டு பிறக்கின்ற போது 4ஆம் இடத்தில் குரு ராசிநாதன், மே மாதம் பார்த்திங்கன்னா 5ஆம் இடத்தில் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு. மே மாதத்திற்கு பிறகு ஒரு அற்புதமான பலன்களை குடும்பத்தில் திருமணம், வீடு கட்டி குடி போகிறது, பிள்ளைகளுடைய முன்னேற்றம் எல்லாத்தையும் பார்க்கலாம். எது பார்த்தாலும் இந்த ஆண்டு உங்களுக்கு பயமில்லாத ஆண்டு. அப்போ என்ன காரணம் அது புரிஞ்சுங்க எல்லாருமே. 6ஆம் இடத்துல கேது, நவம்பர் மாதம் வரையில் 6ஆம் இடத்தில் கேது இருக்கின்ற காலகட்டம் வரையில் இவர்களை யாராலும் எதுவும் செய்து விட முடியாது. அரசியல்வாதியாக இருந்தால் எதிரே கிடையாது. வாழ்க்கையில் 3 விஷயம் இருக்கணுங்க. நோய் இல்லாமல் இருக்கணும், எதிர்ப்பு இல்லாமல் இருக்கணும், வழக்கு இல்லாமல் இருக்கணும். 6ஆம் இடத்தில் கேது இருக்கின்ற வரையில் நோய் நெருங்காது, வழக்குகள் நெருங்காது. புரியுங்களா? எந்த எதிர்ப்பும் தோன்றாது. எல்லா விதமான சௌகரியங்களும் 6ஆம் இடத்துக்கு கேது கொடுத்து கொண்டிருப்பார். அதன் பிறகு தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ராகு 11 வருவார். இந்த ஆண்டு மிக மிக அற்புதமான ஆண்டு மீனராசிக்கு. புரியுங்களா? ரொம்ப மதுரை மீனாட்சியை வழிபட சொல்லுங்கள், நல்லாவே இருப்பாங்க. ஓகே சார், இது வரைக்கும் 12 ராசிக்காரர்களுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 95% அற்புதமான காலம் யோகம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இதை பலருக்கு